ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். நாம இப்போ நவம்பர் 12க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேர்ல்ட் நிமோனியா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஸோ வேர்ல்ட் நிமோனியா டே வந்து எந்த டேல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 12th தான் வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதோடைய தீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் நிமோனியா. ஓகேவா? ஸோ ஸ்டாப் நிமோனியா எவ்ரி பிரீத்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? எவ்ரி பிரீத்ஸ் கவுண்ட் அப்படின்றது தான் இந்த இயர்க்கான வேர்ல்ட் நிமோனியா டேக்கான தீம். ஸோ இந்த நிமோனியா அப்படிங்கிறது எது ரிலேட்டடான டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ். ஓகேவா? ஸோ இது எதை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லங்ஸை தான் வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ பெர் இயருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நிமோனியால மட்டும் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க எவ்வளோ அப்படி அவங்களுடைய கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2.5 மில்லியன் மக்கள்ஸ் வந்து இந்த நிமோனியாவால பாதிக்கப்பட்டே இறக்குறாங்க. பட் இதுல வந்து ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் தான் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நிமோனியாவை வந்து நம்ம முற்றிலுமாவே வந்து அந்த டிசீஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பை 2030க்குள்ள வந்து இந்த டிசீஸ் வந்து வேர்ல்ட்ல எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்ட் நிமோ டே எந்த டேல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா நவம்பர் 12th. அண்ட் இது ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2009ல தான் வந்து இந்த வேர்ல்ட் நிமோனியா டேவை ஃபர்ஸ்ட் டைமா அப்சர்வ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ மக்களுக்கு வந்து இந்த டிசீஸை பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அண்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை வந்து எவ்ரி இயர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நவம்பர் 12ல இந்த டே மட்டும் இல்லாம இன்னும் 2 டேவை வந்து நம்ம இந்தியால செலிப்ரேட் பண்றோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து இந்தியாவுடைய நேஷனல் பேர்ட்ஸ் டே அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஏன் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 12 இருக்கு இல்லையா, இது யாருடைய பர்த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சலீம் அலி அப்படின்ற பர்சனுடைய பர்த் ஆனிவர்சரி. ஓகேவா? ஸோ அவரை ஹானர் பண்றதுக்காக தான் நவம்பர் 12th இந்தியால நேஷனல் பேர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஓகேவா? ஸோ ஒன்னு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சலீம் அலி நேஷனல் பார்க். ஓகேவா? இந்த சலீம் அலி நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீநகர்ல இருக்கு. ஸ்ரீநகர் எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீரா? ஓகேவா? ஸோ சலீம் அலி நேஷனல் பார்க் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருக்கு. அதே இது சலீம் அலி பேர்ட் சாங்சுரி எந்த பிளேஸ்ல அல்லது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து கோவால இருக்கு. ஓகேவா? சலீம் அலி பேர்ட் சாங்சுரி வந்து கோவால இருக்கு அண்ட் சலீம் அலி நேஷனல் பார்க் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. அண்ட் இன்னொரு டே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் டே. ஓகேவா? ஸோ நவம்பர் 12th தான் நம்ம என்ன செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் டே. ஏன் இந்த டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி இருக்காரு இல்லையா, அவரு ஃபர்ஸ்ட் டைமா 1947ல டெல்லியில இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து அங்க விசிட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் விசிட் கூட அவருக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோக்கு. ஓகேவா? அதனால அந்த டே அதாவது 1947 நவம்பர் 12ல தான் அவர் ஃபர்ஸ்ட் டைமா ஆல் இண்டியா ரேடியோவை விசிட் பண்ணதுனால அந்த டேவை ஹானர் பண்றதுக்காக நவம்பர் 12th நம்ம பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் இது எந்த இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2000 அந்த இயர்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து எவ்ரி இயர் பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், NPCI Bharat Bill Pay has onboard which of the following life insurance on ClickPay? NPCI அப்படிங்கிறது தெரியும் இல்லையா நமக்கு, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவா? ஸோ அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் தான் என்னது இந்த பாரத் பில் பே அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பாரத் பில் பே வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட இந்த கிளிக் பே அப்படிங்கிறதுக்கு வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எந்த லைஃப் இன்சூரன்ஸ் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கூட தான் டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ப்ரீமியமை வந்து அவங்க ஈஸியா பே பண்றதுக்கு தான் இந்த கிளிக் பே அப்படின்ற ஒரு லிங்கை வந்து என்பிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு ப்ரீமியமா அவங்க பே பண்றதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடா இந்த கிளிக் பே அப்படின்ற ஒரு லிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிக் பே அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணாலே போதும், டைரக்டா வந்து அவங்களுக்கு அந்த பேமெண்ட் பேஜ் போயிடும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ என்பிசிஐ உடைய ப்ராடக்டான பாரத் பில் பே வந்து யாரு கூட, எந்த லைஃப் இன்சூரன்ஸ் கூட கிளிக் பேக்காக டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த என்பிசிஐ இருக்கு இல்லையா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது யாருடைய இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ அண்ட் இந்தியன் பேங்க் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த என்பிசிஐ அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2008ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியால இருக்கிற ரீட்டைல் பேமெண்ட்ஸ்க்கான ஒரு அம்பர்லா என்டிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம இந்த என்பிசிஐ அப்படிங்கறத தான் வந்து சொல்லுவோம். ஓகேவா? இது எந்த ஆக்டுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்டுக்கு கீழே தான் இந்த என்பிசிஐ அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த என்பிசிஐ வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, நம்ம யூஸ் பண்ற பீம் ஆப்பா இருக்கட்டும், யூபிஐ அண்ட் ரூபே கார்டு. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம நேஷனல் பினான்சியல் ஸ்விட்ச், இமீடியட் பேமெண்ட் சர்வீசஸ், ஓகேவா, ஆதார் எனேபிள் பில் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான நிறைய இனிஷியேட்டிவ்ஸை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா என்பிசிஐ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த என்பிசிஐ வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதுக்கு கீழே வந்து வரும். ஓகேவா? ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் என்பிசிஐ. இது யாருடைய இனிஷியேட்டிவ்? ஆர்பிஐ அண்ட் இந்தியன் பேங்கிங் அசோசியேஷனோட இனிஷியேட்டிவ். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 2008ல வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. எந்த ஆக்டுக்கு கீழே இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்டுக்கு கீழே தான் வந்து இது ஒர்க் ஆகும். இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் பீம், யூபிஐ, ரூபே, ஓகேவா, என்எஃப்எஸ் அதாவது நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச் அண்ட் ஐஎம்பிஎஸ் அண்ட் ஏஇபிஎஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் ரீட்டைல் பேமெண்ட்ஸ்க்கான அம்பர்லா ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் என்பிசிஐ தான் வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஃபுல் ஃபார்ம் என்னது? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as a independent director of Hindustan Unilever Limited Board. ஓகேவா? ஸோ இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கான இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசோசியாஸ் அப்படின்ற இந்த பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிறிசல்ல வந்து எம்டி அண்ட் சிஇஓ வந்து இந்த பர்சன் இருந்திருக்காங்க. அவங்கள ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இப்போ ரீசெண்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நந்திதா சின்ஹா அப்படின்ற பர்சன் இருக்காங்க இல்லையா, இவங்கள வந்து மிந்த்ரா இருக்கு இல்லையா, ஆன்லைன் ஷாப்பிங் சைட் இருக்கு இல்லையா, ஸோ மிந்த்ராவுடைய எம்டி அண்ட் சிஇஓவா வந்து ரீசெண்டா நந்திதா சின்ஹா அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நந்திதா சின்ஹா வந்து என்ன போஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளிப்கார்ட்ல வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்ல வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள இப்போ மிந்த்ரா வந்து எம்டி அண்ட் சிஇஓவா ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த பிளிப்கார்ட் அப்படிங்கிறதுமே வால்மார்ட் வந்து அதிக பங்கு, பிளிப்கார்ட்ல அதிகமான ஷேர்ஸ் யார் வச்சிருக்கா? வால்மார்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் மிந்த்ரா அப்படிங்கிறதுமே வந்து யாருடைய கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வால்மார்ட், யூஎஸ் பேஸ்ட் வால்மார்ட் கம்பெனி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கம்பெனி தான் மிந்த்ரா அப்படிங்கிறது. ஸோ மிந்த்ராவுடைய எம்டி அண்ட் சிஇஓவா நந்திதா சின்ஹாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோடைய இண்டிபெண்டன்ட் டைரக்டரா அசோசியாஸ் அப்படின்ற பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who will inaugurated road concretation project at JNPT. ஸோ JNPT அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேவி மும்பைல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரோட்
கான்கிரிட்டேஷன் அப்படிங்கறத வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோஸ்டல் பெர்த் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதை யாரு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஷிப்பிங் மினிஸ்டர் யாரு, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்பானந்தா சோனோவால் அப்படின்ற பர்சன். ஸோ அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இந்த கோஸ்டல் பெர்த்தை வந்து இந்த ஜவஹர்லால் நேரு போர்ட்ல இனாகிரேட் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற எல்லா போர்ட்டுக்குமே வந்து இந்த போர்ட் மூலியமா கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஜவஹர்லால் நேரு போர்ட்ல தான் வந்து நம்ம வேர்ல்டோட வந்து இந்த கார்கோ சர்வீசஸ் அண்ட் அது எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகமா பண்றோம். ஸோ அந்த போர்ட்டோட இந்தியால இருக்கிற எல்லா போர்ட்டுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோஸ்டல் பெர்த் அப்படிங்கிறத இந்த ஜவஹர்லால் நேரு போர்ட்ல வந்து நம்மளுடைய ஷிப்பிங் மினிஸ்டரான சர்பானந்தா சோனோவால் அப்படின்ற பர்சன் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப் 100, அதாவது குளோபலா டாப் 100 போர்ட்ஸ்ல வந்து இந்த ஜவஹர்லால் நேரு போர்ட்ஸ் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 33rd பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் சர்வீசஸ் அண்ட் கார்கோ சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா, அதுல டாப் குளோபலா இருக்கிற டாப் 100ல இந்த போர்ட்டுக்கான ரேங்க் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 33rd ரேங்கிங்ல வந்து இந்த போர்ட் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஜோதி ஆதித்ய சிந்தியா அப்படின்றவர் யாரு, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஓகேவா? ஸோ ரீசெண்டா லாஸ்ட் கிளாஸ்ல இவர் ஒரு இதை இனாகிரேட் பண்ணாரு இல்லையா, எதை இனாகிரேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா EGCA அப்படிங்கிறத வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைலட்ஸுக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்காகவும் அண்ட் அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த 2 ப்ராசஸையுமே வந்து சிம்பிளிஃபை ஆக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு நம்ம நார்மலா வந்து ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு 2 வீலர் இல்ல 4 வீலருக்கு லைசன்ஸ் வாங்கணும்னாலே பேப்பர் ஒர்க் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பைலட்க்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயுமே பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் இல்லையா. அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி எல்லாமே ஆன்லைன் மூலியமா ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர்ட் மேனர்ல நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா எத்தனை சர்வீசஸ் வந்து இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டோட்டலா 298 சர்வீசஸ் வந்து இந்த போர்ட்டலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஜோதிராதித்ய சிந்தியா அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் ஒன், which of the following is the first Indian two-wheeler marker in United Nations Global Compact? ஓகேவா? ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அவங்களுக்காக ஒரு 10 பிரின்சிபல்ஸ் சம்திங் வச்சிருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ், லேபர், ஆன்டி கரப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு 10 பிரின்சிபலை வந்து இதுக்குள்ள வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இதுக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்ட் அப்படிங்கிறது. இதுல வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல டோட்டலா வந்து 14,000 கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? அதுல நான் கவர்மெண்டா இருக்கலாம் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டோட்டலா வந்து 14,000 கம்பெனிஸ் வந்து இதுல இருக்காங்க. ஸோ இந்தியால இருந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 2 வீலர் மேக்கரா வந்து எந்த கம்பெனி வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிவிஎஸ் மோட்டாரோடைய MD அண்ட் CEO யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேணு ஸ்ரீனிவாசன் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ டிவிஎஸ் மோட்டாரோடைய MD அண்ட் CEO வேணு ஸ்ரீனிவாசன் அப்படின்ற பர்சன் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்ட் வந்து அவங்களுக்கான ஒரு 10 பிரின்சிபல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ், ஆன்டி கரப்ஷன், லேபர்ஸ், இந்த மாதிரி அண்ட் இதுல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். இதை வந்து இவங்க கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்றதா வந்து இந்தியால இருந்து ஃபர்ஸ்ட் டைமா எந்த கம்பெனி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Dr. Mansukh Mandavia has inaugurated which edition of Hunar Haat in Lucknow? So Hunar Haat இருக்கு இல்லையா, இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். என்னது, ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற
எல்லா கைவினையாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பொருட்களை வந்து இந்த ஹுனார் ஹட் அப்படின்ற அந்த எக்ஸிபிஷன்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதனால வந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டும் கிடைக்கும் அண்ட் அவங்களுக்கு ஒரு ரீச்சும் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் எவ்ரி இயர் வந்து இதை கண்டக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் மன்சுக் மண்டாவியா யாரு, நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் தானே. ஓகேவா? ஸோ இவர் லக்னோல இதோடைய 32nd எடிஷனை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ மன்சுக் மண்டாவியா யாரு, நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர். அவர் லக்னோல இந்த ஹுனார் ஹட்டுக்கான 32nd எடிஷனை வந்து அங்க வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹுனார் ஹட் அப்படிங்கிறது இந்த நம்மளுடைய இந்தியால இருக்கிற கைவினை பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கான எக்ஸிபிஷன் தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மினிஸ்டர் பியூஷ் கோயல் இருக்காரு இல்லையா, ஓகேவா, யாரு பியூஷ் கோயல் வந்து ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர். ஓகேவா? இது எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 40th எடிஷன். ஓகேவா? என்னது, இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர். ஓகேவா? இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னா பியூஷ் கோயல் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40th எடிஷனை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கண்டக்ட் பண்றது தான் இந்த ட்ரேட் ஃபேர்மே. ஆல்ரெடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்லுவோம், ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. நம்ம நாட்டுல நம்ம மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமா வாங்கணும் அப்படிங்கறது தானே நம்ம ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த ட்ரேட் ஃபேரையுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோடைய 40th எடிஷன் எங்க நடந்தது அப்படின்னா டெல்லியில வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ட்ரேட் ஃபேர்ல பார்ட்னர் ஸ்டேட்டா வந்து எந்த ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீகார் வந்து இதோடைய பார்ட்னர் ஸ்டேட்டா இருக்கு. அண்ட் ஃபோக்கஸ் ஸ்டேட்டா வந்து எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு யூபி, இன்னொன்னு வந்து ஜார்க்கண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டை வந்து ஃபோக்கஸ் ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர்ல பார்ட்னர் ஸ்டேட்டா பீகாரையும் ஃபோக்கஸ் ஸ்டேட்டா வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஜார்க்கண்ட், இந்த ரெண்டு ஸ்டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following has established a dedicated customer care unit 24/7? ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த நேஷனல் யார் இந்த கஸ்டமர் கேர் யூனிட்டை வந்து 24/7 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அண்ட் ஒரு இமெயிலை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த டைம்ல வேணாலுமே நமக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம அவங்க கிட்ட இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இவங்க ரிலேட்டடா இருக்கிற நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா ரிலேட்டடா இருக்கிற இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா நம்ம 24/7 வந்து எந்த டைம்ல வேணாலுமே இவங்களை வந்து இவங்க கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட்டை வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அண்ட் இமெயிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இந்த நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவை பத்தின ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா, என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே. ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே வந்து எந்த ரெண்டு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து இவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்னு வந்து பேயூ அண்ட் இன்னொன்று வந்து NSDL. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறத வந்து நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் வந்து ஒரு டிஜிட்டல் மிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இவங்களை வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றினாங்க அப்படிங்கிறதும் நான் ஆல்ரெடி பார்த்தது தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா IPv6. ஓகேவா? ஸோ இந்த புரோட்டோகாலை வந்து ஓகேவா, இந்த புரோட்டோகாலை எப்பைக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது பிரைவேட்ல இருக்கிற இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இந்த IPv6 ஓகேவா IPv6 டிசம்பர் 2022க்குள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க சேஞ்ச் பண்ற மோடமா இருக்கலாம் இல்ல ரவுட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதை எல்லாமே பை டிசம்பர் 2020க்குள்ள வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியால இருக்கிற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இவங்க வந்து இந்த IPv6 புரோட்டோகாலை வந்து
ஜூன் 2020 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து டிசம்பர் 2022 இந்த IPv6 புரோட்டோகாலை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பை ஜூன் 2022 இந்த IPv6 புரோட்டோகாலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2003 தான் நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோடைய MD அண்ட் சிஇஓவா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனில் குமார் ஜெயின் அப்படின்ற பர்சன் தான் வந்து இதோடைய சிஇஓவா இருக்காங்க. நெக்ஸ்ட், Ministry of Tourism has signed a MOU with which of the following to strengthen hospitality and tourism industry in the country? நம்மளுடைய Ministry of Tourism யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி கிஷான் ரெட்டியா. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து நம்மளுடைய டூரிசம் மினிஸ்ட்ரியா வந்து இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IRCTC கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேக் மை ட்ரிப்பா இருக்கலாம், ஈஸ் மை ட்ரிப், கோ IBO யாத்ரா, இவங்க எல்லாரு கூடயுமே ஆல்ரெடி வந்து இதே பர்பஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா சைன் பண்ணது எதுக்காக, யார் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரயில்வேஸ் இருக்கு இல்லையா IRCTC, அது கூட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து லோக்கல் டூரிசமை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? அண்ட் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடாவே நமக்கு 2 ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிதி அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாத்திய அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ டேட்டா பேஸ் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இது ஒண்ணு. அண்ட் இது வந்து சிஸ்டம் ஃபார் அசஸ்மெண்ட் அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் நம்ம போறோம் அப்படின்னா நம்ம தங்குறதுக்கான பிளேசஸ் எல்லாம் தேடுவோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த பிளேசஸ் எல்லாமே நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஏரியால அதுக்கான டூரிசம்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? இப்பவே நம்ம டூர் பிளான் பண்றோம் அப்படின்னா நம்ம தங்குற பிளேஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி நீட்டா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஓகேவா? ஸோ அதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஏரியால வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்களோ அந்த ஏரியா வந்து ஆட்டோமேட்டிக்காவே அங்க இருக்கிற டூரிசம்க்கு வந்து ரொம்பவே டெவலப் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ரீசெண்டா நம்மளுடைய டூரிசம் மினிஸ்டர் கிஷான் ரெட்டி இருக்காரு இல்லையா, அவரு வந்து IRCTC கிட்ட இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக சைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸும் வந்து இந்த கல்ச்சுரல் மினிஸ்டர் ரிலேட்டடானது தான். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா which of the following places has been added as a destination in IRCTC ராமாயணா சர்க்கியூட் ட்ரெயின்? ஓகேவா? ஸோ இந்த ராமாயணா சர்க்கியூட் ட்ரெயின் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது நவம்பர் 1st வீக்ல வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது டெல்லியில இருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து டிராவல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ டெல்லியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நடுவுல நிறைய பிளேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து நம்மளுடைய லார்ட் ராமா இருக்காரு இல்லையா, கடவுள் ராம் இருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கு இம்பார்ட்டன்டான பிளேஸ்ல அவருக்கான கோவில்கள் வந்து நிறைய இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் வர்றாங்க அப்படின்னா நடுவுல நிறைய பிளேசஸ்ல வந்து ராமருக்கான கோயில்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எல்லா கோயில்கள்லயுமே வந்து இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் பண்ணி வருது. ஓகேவா? ஸோ ரீசெண்டா இந்த ராமாயண சர்க்கியூட் ட்ரெயின்ல ஒரு பிளேஸ வந்து ஆட் பண்ணிருக்காங்க. எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்ராச்சலம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்மம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கம்மம் டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு? தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கிற இந்த பத்ராச்சலம்ல இருக்கிற அந்த டெம்பிளை வந்து ரீசெண்டா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது இந்த கோவில்லையுமே வந்து ஆக்சுவலா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் இந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். அங்க இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டெல்லி டு ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது. அண்ட் பத்ராச்சலம் வந்து கம்மம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தெலுங்கானால இருக்கு. ஓகேவா? ஸோ ரீசெண்டா வந்து இந்த கம்மம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த முனிசிபல் எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸுக்காக என்ன பண்ணாங்க,
ஓட்டை வந்து ஆன்லைன் மூலியமாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து எலெக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் டைமா ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கம்பம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த முனிசிபல் எலெக்ஷன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who among the following has won gold at a Gran Canaria sailing? ஓகேவா, ஸோ இந்த Gran Canaria sailing ஈவெண்ட் இருக்கு இல்லையா, இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின்ல நடந்தது. ஓகேவா, ஸோ ஸ்பெயின்ல நடந்த இந்த ஈவெண்ட்ல யார் கோல்டு வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த நேத்ரா குமாரன் அப்படின்ற பர்சன் தான் வந்து இதுல கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ செயிலிங்ல வந்து இந்த 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல சேலிங் செக்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுமே நேத்ரா குமரன் அப்படின்ற பர்சன் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அவங்க தான் ஸ்பெயின்ல நடந்த இந்த கிராண்ட் கனாரியா சேலிங் ஈவெண்ட்ஸ்ல கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வில் பி எஸ்டாப்ளிஷ்டு பை. ஸோ இது இந்த நியூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரிலேட்டடான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொண்டு வர போறாங்க இல்லையா. ஓகேவா, ஸோ இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எதுக்கு, எஸ்எஸ்சியா இருக்கலாம், ரயில்வேஸா இருக்கலாம். ஓகேவா, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்ட் ஐபிபிஎஸ். ஓகேவா, ஸோ இப்போ வரைக்குமே வந்து இந்த 3 ஆர்கனைசேஷனும் அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸை வந்து தனித்தனியா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலியமா இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து ஒரே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமா வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, ஸோ இதை யாரு கண்டக்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி NRA அப்படிங்கிறது தான். இப்போ வரைக்கும் நமக்கு பேங்க்ஸுக்கு எல்லாம் எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கா, ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம் எல்லாம் எந்த போர்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே போர்டு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ்எஸ்சி ரிலேட்டடா இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 3 எக்ஸாமையுமே யார் கண்டக்ட் பண்ண போறா அப்படின்னா நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, அண்ட் இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2022ல வந்து இதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஓகேவா, ஸோ இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து எந்த ஆக்டுக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. ஓகேவா, ஸோ என்னது, சொசைட்டி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860க்கு கீழே வந்து இந்த NRA அப்படிங்கிறது வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேவா, அண்ட் இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து டெஸ்ட்டை வந்து 3 லெவல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ 10th வரைக்கும் படிச்சவங்களுக்கான ஒரு லெவல், அண்ட் 12th வரைக்கும் படிச்சவங்க, அண்ட் நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்குமான படிச்சவங்க. ஸோ இந்த லெவல்ல தான் வந்து இவங்க ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட், which of the following bank has signed a co-lending agreement with Aadhar Housing Bank, Aadhar Housing Finance? ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோலெண்டிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை யாரு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா RBI தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அஃபோர்டபுள் ரேட்ல வந்து யார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஹவுஸ் லோன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கோலெண்டிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ரீசெண்டா எந்த பேங்க் வந்து இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் கூட சேர்ந்து இந்த கோலெண்டிங் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூகோ பேங்க் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ யூகோ பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கட்டால இருக்கு. அண்ட் MD அண்ட் CEO வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல் குமார் கோயல் அப்படின்ற பர்சன் தான் வந்து யூகோ பேங்க்குடைய MD அண்ட் CEO-வா இருக்காரு. ஓகேவா, ஸோ இவங்க 2 பேரும், அதாவது யூகோ பேங்க் அண்ட் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் சேர்ந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் மூலியமா வந்து லோன் கொடுத்து ஹவுசிங் அவங்க வீடு கட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஹவுசிங் ரிலேட்டடா ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா. ஓகேவா, ஸோ இது மூலியமா கவர்மெண்ட் வந்து 2 lakhs above வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து அவங்க, அதாவது புவர் பீப்புள்ஸ், வீடு இல்லாதவங்க வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறது தானே பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஓகேவா, ஸோ சிமிலரா
நம்மளுடைய ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோலெண்டிங் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய டைப் பண்ணி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள்ஸுக்காக வந்து ஹவுசிங் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது தான். யூகோ பேங்க் யார் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க? ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் கூட சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து who among the following has been named Goodwill Ambassador for United Nations World Food Program. ஓகேவா? ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1961 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோம், இட்டாலியில வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதோடைய குட்வில் அம்பாசிடரா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேனியல் ப்ரூல் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பெயின் அண்ட் ஜெர்மன் ஆக்டர். ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு எண்ட் ஜீரோ ஹங்கர். ஓகேவா? பசினால யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக பிராண்ட் அம்பாசிடரா யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் உடைய பிராண்ட் அம்பாசிடரா டேனியல் ப்ரூல் அப்படின்ற பர்சன் வந்து இருந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம், டோட்டலா வந்து 45 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அந்த பஞ்சத்துல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. டோட்டலா 43 கண்ட்ரீஸ்ல. ஓகேவா? எத்தனை கண்ட்ரீஸ்ல? 43 கண்ட்ரீஸ்ல 45 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அந்த பசியினால மட்டுமே இறக்கிற தருவாயில இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இவங்க எல்லாருக்குமே இவங்க இறக்காம பாத்துக்கணும் அப்படின்னா உடனடியா ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அண்ட் அதுக்காக ஃபண்ட் அலோகேஷன் மட்டுமே வந்து அப்ராக்சிமேட்லி 7 பில்லியன் வரைக்குமே வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த எண்ட் ஹங்கர் ஜீரோ ஹங்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் வந்து யாரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேனியல் ப்ரூல் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1961. அண்ட் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோம், இட்டாலியில தான் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், which of the following country will host COP27 United Nations Climate Change Conference in 2022? ஸோ இப்போ எங்க COP26 நடந்தது இல்லையா? ஓகேவா? இது எங்க நடந்தது? கிளாஸ்கோ யூகேல நடந்தது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இயர், அதாவது நவம்பர் 12th இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த COP27 எங்க நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷ்ரம் இல் ஷிக், ஈஜிப்த். ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போறாங்க? ஈஜிப்த் தான் வந்து COP27 வந்து நெக்ஸ்ட் இயர் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் COP28 எந்த கண்ட்ரில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான் வந்து COP28 வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, என்னது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், இவங்களுடைய ஒரு கவர்னன்ஸ் பாடி எது அப்படின்னு சொல்லி கேட்டாலே வந்து அதுதான் வந்து காப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ டிசிஷன் மேக்கிங் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காப் அப்படின்றது தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு டிசிஷன் மேக்கிங் பாடி அப்படிங்கிறத நம்ம காப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த COP1, அதாவது காப்புடைய ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது COP1 எந்த இயர்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1995ல பெர்லின், ஜெர்மனி இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ ஜெர்மனில இருக்கிற பெர்லின் அப்படின்ற பிளேஸ்ல தான் இந்த காப்கான ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ COP26 யூகேல நடந்தது. 27 எங்க நடக்க போகுது அப்படின்னா ஈஜிப்ட் கண்ட்ரில நடக்க போகுது. அண்ட் 28 வந்து COP28 யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஒன், world's longest byline road tunnel named ஷீலா டனல் இஸ் பீயிங் பில்ட் இன். ஸோ இந்த ஷீலா டனல் இருக்கு இல்லையா, இதை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2019ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டா 12 கிலோமீட்டர் வரைக்கும் இதை பண்ண போறாங்க. எந்த ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல தான் வந்து இதை
ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டனல் பில்ட் பண்றது மூலியமா நம்மளுடைய மிலிட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா பார்டர்ல தான் வந்து இந்த பிளேசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கான மிலிட்ரி ட்ரூப்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே கொண்டு போறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் டைம் சேவ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த டனலை வந்து செட் பண்றாங்க. இது எந்த 2 பிளேஸ்ல டிஸ்ட்ரிக்ட் இது பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கிற டவாங் அண்ட் வெஸ்ட் கமாங். ஓகேவா? எக்ஸ்கமாங் இந்த 2 பிளேஸுக்கும் நடுவுல தான் வந்து இந்த ஷீலா டனல் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து ஆல் வெதர் கனெக்டிவிட்டியா வந்து பில்ட் பண்றாங்க. ஸோ எந்த வெதரா இருந்தாலுமே வந்து இந்த டனலை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஹெவி ஸ்னோ இருக்கும்போது இந்த டனலை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹெவி ஸ்னோ இருந்தது அப்படின்னா நம்ம இந்த பிளேசஸை வந்து அக்சஸே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த டனலை வந்து ஆல் வெதர் கனெக்டிவிட்டி ஏன் பில்ட் பண்றாங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷனா இருந்தாலுமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரோடை யார் பில்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வந்து இதை பில்ட் பண்றாங்க. அண்ட் எல்ஐசி வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலா. ஓகேவா? ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து நம்ம இந்தியா அண்ட் சைனா பார்டருக்கும் நடுவில் இருக்கிறத தான் நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க? எல்ஏசி அண்ட் எல்ஓசி அப்படிங்கிறது. ஓகேவா? எல்ஓசி அப்படிங்கிறது லைன் ஆஃப் கண்ட்ரோல். லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த எல்ஓசி இருக்கிற பிளேசஸ்ல வந்து மிலிட்ரி பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஃபயரிங் நடக்கும். ஸோ அவங்க எந்த விதமாக வகையான ஆக்டிவிட்டிஸையுமே வந்து அந்த பிளேஸ்ல பண்ணலாம். பட் எல்ஐசி இருக்கு இல்லையா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸுக்கு எம்டியா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஈவன் மிலிட்ரி பீப்புள்ஸ் கூட அந்த பிளேஸ்ல இருக்கிறதுக்கான அனுமதி வந்து கிடையாது. அதை தான் நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்தியா அண்ட் சைனா பார்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலா எதுல இருக்கு அப்படின்னா எல்ஐசியில தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எல்ஐசி பக்கத்துல வரைக்கும் போறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இந்த ஷீலா டனல் அப்படிங்கறத வந்து பில்ட் பண்றாங்க. பை ஜூன் 2022 ஜூன் ஆர் ஜூலை அதாவது நெக்ஸ்ட் இயர்க்குள்ள இந்த டனல் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டனல் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல தான் வந்து இந்த டனலை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே பில்ட் பண்றாங்க. ஸோ இந்த டனல்னால டிராவல் டைமிங் வந்து 1 hour பக்கத்துல வந்து கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். Who among the following has inaugurated Uttarakhand's tribal festival as a part of Azadi Ka Amrit Mahotsav? ஸோ நம்மளுடைய 75th இண்டிபெண்டன்ஸ் இயரை செலிப்ரேட் பண்றதுக்காக நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இந்த நேம்க்கு கீழே தானே செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றாங்க. ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படின்ற நேம்க்கு கீழே தான் செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா உத்தரகாண்ட்ல ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க இருக்கிற 5 ட்ரைபல் இன மக்களும் சேர்ந்து ஒரு ட்ரேட் ஃபேரா இருக்கலாம், அவங்களுடைய கல்ச்சுரல் அவங்களுடைய ட்ரெடிஷனை வந்து சொல்ற மாதிரியான ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவலை வந்து உத்தரகாண்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை யாரு இனாகிரேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரைபல் மினிஸ்டர் யாரு? அர்ஜுன் முண்டாவா. ஓகேவா? ஸோ ட்ரைபல் மினிஸ்டர் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ உத்தரகாண்டுடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி அப்படின்ற பர்சன். ஓகேவா? யாரு? புஷ்கர் சிங் தாமி அப்படின்ற பர்சன். அண்ட் உத்தரகாண்டுடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குர்மித் சிங் அப்படின்ற பர்சன். ஸோ இவங்க தான் வந்து உத்தரகாண்டுடைய சிஎம் அண்ட் கவர்னரா வந்து இருக்காங்க. ஸோ ரீசெண்டா அதாவது நவம்பர் 9 இருக்கு இல்லையா, ஸோ நவம்பர் 9 வந்து உத்தரகாண்ட் வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நவம்பர் 9 வந்து உத்தரகாண்டுடைய ஃபவுண்டேஷன் டே, அதாவது 2000ல. ஓகேவா? ஸோ 2000 அந்த ஆண்டுல வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து உத்தரகாண்ட் அப்படின்ற ஒரு தனி ஸ்டேட்டா பிரிஞ்சு இந்தியாவுடைய எத்தனாவது ஸ்டேட்டா ஜாயின் ஆச்சு? 27th ஸ்டேட்டா. ஓகேவா? ஓகேவா? சோ இது இந்த 2000 அந்த ஆண்டுல இது உத்தரப்பிரதேஷ்ல இருந்து பிரியும் போது இது எந்த நேம்ல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தராஞ்சல் அப்படின்ற அந்த நேம்ல தான் வந்து இருந்தது. ஸோ 2007ல தான் இந்த உத்தராஞ்சல் அப்படின்றத உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் வந்து பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 2000ல 27th ஸ்டேட்டா
உத்தராஞ்சல் அப்படின்றது வந்துருச்சு. 2007ல தான் அந்த நேமை வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உத்தரகாண்ட்ல என்னென்ன நேஷனல் பார்க்லாம் இருக்கு? ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இருக்கா? ஓகேவா? ஸோ நந்தா தேவி நேஷனல் பார்க் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ராஜாஜி அண்ட் வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ். ஓகேவா? ஸோ இன்னொன்னு என்னது? ராஜாஜி நேஷனல் பார்க் அண்ட் வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அங்க இருக்கிற உத்தரகாண்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான நேஷனல் பார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுதான் இந்த கிளாஸ்க்கான லாஸ்ட் கொஸ்டின். PM Modi will dedicate country's first world-class railway station to which of the following railway station? So இந்தியாலயே வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கிளாஸ் ரயில்வே ஸ்டேஷனா வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய லெவலே வந்து அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல தானே இருக்கும். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கான அந்த செட்டப்போட பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க ஃபுட் கோர்ட்ஸா இருக்கட்டும், கிட்ஸ் ஜோன், என்டர்டைன்மெண்ட் ஜோன்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் 160 CCTV கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்கலேட்டரா இருக்கட்டும் அண்ட் லிஃப்ட்ஸா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனையே அவங்க எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட்குள்ள போனா நமக்கு எந்த ஃபீல் வருமோ அந்த ஃபீல் வரும். ஸோ அந்த அளவுக்காக அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வந்து நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹபீப்ஜங் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, போபால்ல இருக்கு. போபால் எந்த ஸ்டேட்ல இருக்கு? மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கிற இந்த ஹபீப்ஜங் ரயில்வே ஸ்டேஷனை தான் வந்து இந்தியாலேயே ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரயில்வே ஸ்டேஷனா வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை யாரை டெடிகேட் பண்ணா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து நேஷனுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ், இதுதான் நவம்பர் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செக்ஷனுக்கான PDF வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பான ஸ்ரீதர் CCE தமிழ் அப்படின்ற சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். தேங்க்யூ.